அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கனடா தொடர்பான வெறுப்பை ஏற்படுத்தும் பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் அமெரிக்க பொருட்களையும் சேவைகளையும் புறக்கணிக்கும் மனநிலையை கனேடியர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. அப்படியான சூழ்நிலையில் கனடாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று இப்போது மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அது ராயல் கனேடியன் விமானப்படைக்கான அமெரிக்க தயாரிப்பு 5வது தலைமுறை F-35 விமானங்களை வாங்கும் மிகப்பெரிய ஒப்பந்தம். பெருகிய முறையில் விரோதமான அமெரிக்க மற்றும் கனடாவின் பொருளாதாரத்தை சேதப்படுத்தும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை அடுத்து F-35 விமானங்களை வாங்கும் திட்டத்தை மறுமதிப்பாய்வு மற்றும் மறுபரிசீலனை செய்யுமாறு கனேடிய பிரதமர் மார்க் கார்னி உத்தரவிட்டுள்ளார். அதன் அர்த்தம் கனடா F-35 விமானங்களை வாங்கும் திட்டத்தை கைவிட்டு வேறு ரக விமானம் ஒன்றை தேர்வு செய்வது. அது பெரும்பாலும் ஐரோப்பிய தயாரிப்பு விமானமாகவே இருக்கும். ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள அமெரிக்காவோடு கனடா போலவே ஐரோப்பாவும் உரசல் நிலையில் உள்ளது. லிபரல் கட்சி தலைமையிலான அரசாங்கம் அமெரிக்காவிடமிருந்து 88 F-35 விமானங்களை வாங்க $19 பில்லியன் மதிப்பில் உறுதி செய்துள்ளது. இதில் $19 பில்லியன் என்பது வெறும் விமானத்தின் விலை. அதற்கான ஆயுதங்கள் மற்றும் பிற்கால பராமரிப்பு மேம்படுத்தல் ஆகியவை அமெரிக்காவில் தான் செய்யப்பட வேண்டும். அவை எல்லாவற்றையும் கூட்டினால் $19 பில்லியன் என்பது சுமார் $71 பில்லியன் என்ற அளவுக்கு உயர்ந்துவிடும். அது தவிர விமானத்தின் முழு கட்டுப்பாடும் அமெரிக்காவிடம் இருக்கும். என்னதான் அமெரிக்காவின் வடக்கு அண்டை நாடாக கனடா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு உள்ள சர்வதேச அச்சுறுத்தல் ஒப்பீட்டு அளவில் கனடாவுக்கு மிக மிக குறைவு. ரஷ்யா அல்லது சீனாவிடமிருந்து கனடாவுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏதும் கிடையாது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இன்று கனடாவுக்குள்ள அச்சுறுத்தலே ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள அமெரிக்கா தான். அமெரிக்கா ட்ரம்ப் ஆட்சியில் இல்லை என்றால் அந்த அச்சுறுத்தலும் கிடையாது. அதனால் இவ்வளவு விலையுயர்ந்த விமான பாதுகாப்பு அவசியமில்லை என்ற ஒரு கோணமும் இங்கு இருக்கிறது. அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்துக்கு பதிலாக மற்றொரு ரக போர் விமானத்தை கனடா தேர்ந்தெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதில் சில சிக்கல்கள் உள்ளன. அது என்னவென்றால் கனடா அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்துக்கு பதிலாக மற்றொரு ஐரோப்பிய விமானத்தை தேர்ந்தெடுத்தால் ட்ரம்பால் ஒரு அளவு வரை அதை தடுக்க முடியும். லிபரல் கட்சியின் அரசாங்கம் அமெரிக்காவிடமிருந்து 88 F-35 விமானங்களை வாங்க $19 பில்லியன் உறுதி செய்துள்ள போதிலும் முதல் 16 விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் மட்டுமே கையொப்பமிட்டுள்ளது. அதற்கு பணம் செலுத்தப்பட்டு விட்டது. மீதி 72 விமானங்களை கனடா வாங்க வேண்டிய அவசியம் ஏதும் கிடையாது. தாராளமாக ஐரோப்பிய தயாரிப்பு விமானத்தை வாங்கலாம். வர்த்தக ஒப்பந்த அடிப்படையில் ட்ரம்ப் அதை தடுக்க முடியாது. மீதி 72 விமானங்களை கனடா அமெரிக்காவிடமிருந்து வாங்க ட்ரம்ப் நிர்பந்திக்கவும் முடியாது. ஆனால் வேறு ஒரு விதத்தில் ட்ரம்ப் இடையூறு செய்ய முடியும். அது என்னவென்றால் அந்த ஐரோப்பிய தயாரிப்பு விமானத்தில் அமெரிக்க தயாரிப்பு பாகங்கள் இருந்தால் அந்த ரக விமானத்தை கனடாவுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று ட்ரம்பால் தடுக்க முடியும். அதை ட்ரம்ப் செய்வாரா என்பது தெரியாது. காரணம், அப்படி செய்தால் கனேடியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இடையே நிரந்தர பகை உணர்வு ஏற்பட்டுவிடும். அதனால் ட்ரம்ப் செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியாது, ஆனால் செய்ய முடியும். கனேடிய பிரதமர் கார்னி மார்ச் 17ஆம் தேதி பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகளுடன் அந்த நாடுகள் கனடாவில் போர் விமானத்தை உருவாக்க முடியுமா என்பது பற்றி விவாதித்ததாக உறுதிப்படுத்தினார். பிரிட்டன் மற்றும் பிரான்ஸை விட மற்றொரு ஐரோப்பிய விமான தேர்வும் உள்ளது. கனடாவின் மற்றொரு விருப்பமான விமானம் ஐரோப்பிய நாடான ஸ்வீடனில் தயாரிக்கப்படும் சாப் JAS-39 கிரிப்பன். கனடா தமது ராயல் கனேடிய விமானப்படைக்கு விமானங்களை வாங்க பரிசீலனை செய்தபோது JAS-39 கிரிப்பன் கனடாவின் போர் விமான போட்டியில் 2வது இடத்தை பிடித்தது. அத்துடன் அந்த விமானத்தை கனடாவில் முழுமையாக தயாரிக்கவும் முன்வந்தது. விலையும் குறைவு, கனேடியர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் விமானத்தை இயக்குவதற்கு அமெரிக்காவில் தங்கியிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் ஒரு முக்கிய சிக்கல் உள்ளது. JAS-39 கிரிப்பன் விமானம் கனடாவுக்கு விற்பனை செய்வதை ட்ரம்ப் நினைத்தால் தடுக்க முடியும். காரணம், இந்த விமானம் இயங்குவது வால்வோ RM-12 டர்போஃபேன் என்ஜின் மூலமாக. இது ஸ்வீடன் நாட்டு வால்வோ நிறுவனத்தின் தயாரிப்பு.
ஆனால் Volvo RM12 டர்போஃபேன் என்ஜின் GE F404 விமான என்ஜினின் லைசன்ஸ் பெற்ற பதிப்பு. GE என்பது ஜெனரல் எலக்ட்ரிக், அது அமெரிக்க நிறுவனம். மொத்தத்தில் Volvo RM12 டர்போஃபேன் என்ஜின் ஸ்வீடிஷ் தயாரிப்பு, ஆனால் அமெரிக்க தொழில்நுட்பம். அந்த என்ஜின் பொருத்தப்பட்ட விமானம் கனடாவுக்கு விற்கப்படுவதை ட்ரம்பால் தடுக்க முடியும். கனேடிய அரசு வேண்டுமானால் ஐரோப்பிய தயாரிப்பு யூரோஃபைட்டர் போர் விமானங்களை வாங்குவது பற்றி பரிசீலிக்கலாம். இது ஏர்பஸ் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் விமானத்தை உள்ளடக்கிய கூட்டமைப்பால் தயாரிக்கப்பட்டது. பொதுவாகவே ஐரோப்பிய தயாரிப்பு போர் விமானங்கள் அனைத்திலும் அமெரிக்காவால் கட்டமைக்கப்பட்ட உபகரணங்கள் உள்ளன. கனடாவுக்கான சாத்தியமான விற்பனையை அந்த விதத்தில் ட்ரம்ப் தடுக்க முடியும். அதில் ஸ்வீடிஷ் தயாரிப்பு JAS-39 கிரிப்பன் விமானத்தில் ட்ரம்பின் தடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும். காரணம், அந்த விமானத்தின் பிரதான என்ஜினே அமெரிக்க தொழில்நுட்பம். மறுபக்கத்தில் பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் விமானம் குறைந்த அமெரிக்க உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது. விமான தயாரிப்பின் போது அந்த அமெரிக்க பாகங்களை ஐரோப்பிய தயாரிப்பு பாகங்களுடன் சுலபமாக மாற்றீடு செய்ய முடியும். அதேபோல ஐரோப்பிய தயாரிப்பு யூரோஃபைட்டர் போர் விமானங்களில் சற்று அதிகமான அமெரிக்க பாகங்கள் உள்ளன என்றாலும் அவை விமான இயக்கத்துக்கு முக்கிய கூறுகள், அதாவது கிரிட்டிக்கல் கம்பனன்ட்ஸ் அல்ல. அவற்றை ஐரோப்பிய அல்லது கனேடிய பாகங்களுடன் மாற்றீடு செய்ய முடியும். அது விமானத்தின் இயங்குதிறனை எந்த வகையிலும் பாதிக்காது. கனேடிய பாதுகாப்புத் துறையின் முன்னாள் கொள்முதல் தலைவர் ஆலன் வில்லியம்ஸ், அமெரிக்க தொழில்நுட்பத்துடன் உபகரணங்களின் விற்பனையை தடுக்கும் திறன் அமெரிக்காவுக்கு உள்ளது என்றும், ட்ரம்ப் வர்த்தக போரில் ஈடுபடுவதன் மூலம் கனடாவுக்கு ஒரு செய்தியை அனுப்ப முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டார். விமானத்தின் மென்பொருள் மேம்படுத்தல்கள் மற்றும் உதிரிப்பாகங்கள் மீது அமெரிக்கா முழு கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதால் F-35 விமானம் கனடாவுக்கு ஒரு மூலோபாய பாதிப்பை வருங்காலத்தில் ஏற்படுத்தக்கூடியது என்று வில்லியம்ஸ் கூறினார். அதை ட்ரம்ப் செய்வாரா? அது யாருக்கும் தெரியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, F-35 விமானங்களின் மென்பொருள் புதுப்பித்தல்களை ட்ரம்ப் நிறுத்தி வைப்பார் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். அது அந்த விமானத்தின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஆனால் F-35 விமானங்களின் மென்பொருள் புதுப்பித்தல்களை ட்ரம்ப் நிறுத்தி வைக்கலாம் என்பது ஒரு சாத்தியம். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் F-35 விமானங்களை வாங்கும் முடிவை கனேடிய அரசு எடுத்ததே ஒரு தேவையற்ற தலைவலி. காரணம், கனடாவின் பாதுகாப்பு தேவைகளுக்கு மீறிய செலவு அதிகமான விமானம் அது. விமானங்களை வாங்கும்போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் CPFH, that's cost per flight hour. ஒரு மணி நேரத்துக்கு விமானத்தை இயக்க என்ன செலவாகும் என்பதே CPFH. F-35 விமானம் ஒன்றை ஒரு மணி நேரத்துக்கு இயக்க $38,300 செலவாகும். அதே நேரத்தில் JAS-39 கிரிப்பன் விமானத்தை ஒரு மணி நேரத்துக்கு இயக்க $5,800 மட்டுமே செலவாகும். இதைவிட F-35 விமானம் ஒன்றை இயக்க 600% செலவு அதிகம். ரஃபால் விமானம் என்றால் ஒரு மணி நேரத்துக்கு $20,400 செலவாகும். யூரோஃபைட்டர் $10,100 செலவாகும். பொருளாதார கணிப்பில் JAS-39 கிரிப்பன் விமானம் விரும்பத்தக்கது, யூரோஃபைட்டர் அல்லது ரஃபால் விமானம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த விதத்தில் F-35 விமானங்களை வாங்குவதை மறுபரிசீலனை செய்யுமாறு பிரதமர் கானி கேட்டிருப்பது சரியானதுதான். ஆனால் ராயல் கனேடியன் விமானப்படை அல்லது கனேடிய தேசிய பாதுகாப்புத்துறையிடமிருந்து பிரதமர் சரியான பகுப்பாய்வை பெறுவார் என்பது சந்தேகமே. காரணம், அந்த இரண்டு அமைப்புகளின் அதிகாரிகளும் F-35 விமானங்களை வாங்குவதை ஊக்குவித்தனர். ராயல் கனேடியன் விமானப்படையில் உள்ள எனது நண்பர்களிடம் பேசிய போது அவர்களும் F-35 விமானத்துக்கு சாதகமாகவே உள்ளார்கள். எப்படியோ கனடாவில் விரைவில் தேர்தல் வரப்போகிறது. F-35 விமானங்களை வாங்குவது மறுபரிசீலனை செய்யப்படுகிறது என்ற பேச்சே இன்றைய சூழ்நிலையில் வாக்குகளை பெற்றுத்தரும். 2015ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது லிபரல் கட்சி தலைவராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ தமது அரசாங்கம் F-35 விமானங்களை வாங்காது என்று சபதம் செய்தார். பிரதமராக வந்த பின்னரும் ட்ரூடோ ராயல் கனேடிய விமானப்படைக்கு F-35 விமானங்கள் தேவையில்லை என்று தொடர்ந்தும் கூறி வந்தார்.
மேலும் F-35 போர் விமானத்தை வாங்குவதற்கு கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஒப்புக்கொண்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் பின்னர் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அதே ட்ரூடோவே F-35 விமானங்களை வாங்க முடிவு செய்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியினர் விரும்பிய 65 விமானங்களில் இருந்து F-35 விமானங்களின் எண்ணிக்கையை 88ஆக அதிகரித்தார். இதனால் லிபரல் கட்சியினரும் சரி, கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் சரி, F-35 விவகாரத்தை இந்த தேர்தலில் முக்கிய துருப்புச்சீட்டாக பயன்படுத்துவார்கள்.